டாஸ்மாக் ஊழியர்கள் போராடினால் அரை மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கும் தமிழக அரசு மின்வாரிய கேங்மேன் ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். பணி மாறுதல், கள உதவியாளர்களாக மாற்றம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை பின்னிலிங்க் சாலையில் உள்ள சென்னை மின்வாரிய தலைமையகம் முன்பாக கேங்மேன் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றிய சீமான் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக அரசு கேங்மேன் பணியாளர்களை கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும், ஊழியர்களை அவர்களின் வாழ்விடங்களுக்கு அருகிலேயே பணி நியமனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுகவுக்கும் பாஜகவுக்கும் கொள்கை மாறுபாடு இல்லை, வெளியில் எதிர்ப்பது போல எதிர்த்துவிட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் என்று சீமான் குற்றம் சாட்டினார். எல்லாம் தனியாருங்க. பள்ளிக்கூடம் அவர் தான் நடத்துவாருங்க, மருத்துவமனை அவர் தான் நடத்துவாருங்க, போக்குவரத்து அவர் தான் நடத்துவாருங்க, பிளைட் அவர் தான் ஓட்டுவாருங்க, எல்லாமே வர்றாங்க. அரசு நீ என்ன நடத்துவாங்க? நான் டாஸ்மார்க்க பிரமாதமா நடத்துவேங்க, சாராய கடை சிறப்பாக நடத்துவேன். உன் மனசான்ற தொட்டு சொல்லு. இதே போராட்டத்தை போல டாஸ்மார்க் பணியாளர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து போராடினாங்க, கடையில வியாபாரம் நடக்கலைன்னா அரை மணி நேரத்துல பேசி பிரச்சனை தீக்குமா இல்ல? என்னடா நீ ஒரு நாடு இருக்கிறது? மக்களின் பிரச்சனையை கேட்டு இந்த பிரச்சனை பாரு, ஒரு அரசு பாரு, அரசு நீங்க நினைக்கல போலீஸ் நம்மளை பார்த்து நீ அடிச்சு ஒடுக்குன்னு போலீஸுக்கு பயப்படுது. போலீஸ் அரசாங்கம் நமக்கு பயப்படுது. மொத்தமா கூடிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம